ஹாய்! இன்னைக்கு ஒரு குட்டி மினி வ்ளாக் தான் பார்க்க போறோம். ஸோ மருதாணி அரைச்சத வந்துட்டு பொரிச்சத வந்து அரைச்சிட்டு இருக்காங்க ஆட்டாங்கல்ல. நான் மிக்ஸியில போட்டுறலான்னு சொன்னேன். மிக்ஸியெல்லாம் வேண்டாம், மிக்ஸி போயிருதுன்னு அம்மா சொன்னாங்க. ஏன்னா அது பாக்கும் கொஞ்சம் கிராம்பும் போட்டு நம்ம ஆட்டுறோம். ஸோ ஆட்டாங்கல் ஆட்டினா உனக்கு எக்ஸர்சைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. அதனால் இது பண்ணுனாங்க. பட் எங்கள் அம்மா ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்பீடாக ஆட்டி வந்துடுது. நானும் அதே ஸ்பீடை தான் கொடுக்குறேன். பட் அது அரையவே மாட்டேங்குது. அம்மா வந்துட்டு நீ ஆட்டு போக போக வந்துடுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் தங்கச்சின்னு மாற்றி மாற்றி ஆட்டினோம். பட் லேட் ஆகிடுச்சு. அம்மா ஒரு 10 நிமிஷத்தில் ஆட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ மருதாணி அரைச்சி வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஐப்பங்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே ஒரு குட்டி பூஜை ஒன்று இருந்துச்சு. என் ஃப்ரெண்டோட ஸ்டோரி ஒன்று இருக்குங்க. அது நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். எல்லா பொண்ணுங்களுமே கண்டிப்பாக கேட்கணும். மெயினாக வேலைக்கு போகிறீங்களா கண்டிப்பாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவள் வந்து படித்து முடித்த உடனே ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தா. 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒரு பிரேக் விட்டுருந்தா. சரி நம்ம ஹெல்த் ரெடி ஆனதுக்கப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டு 6 மந்த்தாக ரெஸ்ட்டில் தான் இருக்கான். 3 மந்த் வந்து அவங்க வீட்டில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வீடாகட்டும் அவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டுன்னு விட்டுட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டெய்லியே விட்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை, ஒரு ரூ. 100 பொருள் தேவைன்னா கூட ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் இதை போட்டிருக்கேன், ஆர்டர் போட்டிருக்கேன், எனக்கு வேணும் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு தேவையான பொருளாக தான் இருக்கும். பட் அவங்க வீட்டில் இருக்க ஆளுகட்டும் அவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும் அதுக்கு வந்து தேவையில்லாத பொருள் மாதிரி தெரியும். இதே அவள் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தான்னா அந்த பொருள் அவள் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பொண்ணு ஆகட்டும் ஒரு ஹெல்த் இஷ்யூவோ ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாவோ ஒரு மேக்ஸிமமே 3 மந்த் தாங்க. மினிமம் 1 மந்த் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறது ஒவ்வொரு ரூபாயும் அவங்களுக்கு பெருசாக தெரியும். அதே அடுத்தவங்க கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அது அனாவசியமான பொருளாக இருக்கும். ஸோ பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறீங்களா அதை கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வேலைக்கு சாமி மேலே பாரத்தை போட்டு போயிடுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வீட்டில் இருக்காதீங்க. பிரேக் மட்டும் கொடுக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொன்னேன். ஸோ எங்கள் வீட்டில் உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிளாக வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வீட்டில் இருந்தங்காட்டிக்கு ஃப்ரீயாக இருந்தங்காட்டிக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.